Hi Chennai Express viewers எல்லாருமே வணக்கம் நான் உங்கள் விஜே முனி சோ தல ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்தா விஸ்வாசம் அப்டேட்ஸ்ல வந்து பயங்கர குஷியா இருக்காங்க அவங்க வந்து இன்னும் குஷி பண்றப்பல இன்னைக்கு இன்னொரு நியூஸ் வந்து வந்திருக்கு சிறப்பான நியூஸ்னு கூட சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து தல வந்து பார்த்தா ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு இடைவெளி வந்து நிறைய விடுவாரு ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து இன்னொரு படத்தை வந்து கமிட் பண்ணிட்டாரு சோ அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கான பூஜை வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா வந்து போடப்பட்டிருக்கு இந்த படத்தை தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்ரீதேவி மறைந்த ஸ்ரீதேவியோட கணவர் போனி கபூர் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு சோ இந்த படத்தை இயக்குறது யாருன்னு பார்த்தா நம்ம வினோத் தான் இந்த படத்தை வந்து இயக்குறாரு என்ன படம் பண்ணிருக்காரு வினோத் அப்படின்னு பார்த்தா சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று போன்ற படங்களை வந்து பண்ணிருக்காரு சோ இந்த படம் வந்து பார்த்தா இந்தியில வெளியான ஒரு மிக பிரம்மாண்டமான படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க எஸ் பிங்க் படத்தோட ரீமேக் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க சோ இந்த படத்துல வந்து பார்த்தா நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு தல வந்து பார்த்தா மறுபடியும் அவங்களோட கூட்டணியோட இந்த படத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு யார் அந்த கூட்டணி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இசையை பொறுத்தவரைக்கும் யுவன் சங்கர் ராஜா இசையில வந்து பார்த்தா தல பாட்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் குறிப்பா வந்து பிஜிஎம் வந்து தெரிக்க விடும் அந்த அளவுல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து மறுபடியும் தலை கூட வந்து பார்த்தா யுவன் சங்கர் ராஜா கூட்டணி வச்சிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம நீரவ் ஷாவோட ஒளிப்பதிவு நீரவ் ஷா அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஞாபகம் வருது பில்லா படம் தாங்க ஏன்னா பில்லால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அஜித் பயங்கர அழகா காட்டியிருப்பாரு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து தல அஜித்தோட வந்து கை கோர்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வினோத் வந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு இந்த கூட்டணி இந்த படத்துல ஒன்னு சேர்ந்த உடனே பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து கூடி இருக்குது இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இந்தியோட ரீமேக் அப்படின்றனால பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்ச அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான ரோல்ல வந்து இந்த படத்துல நடிக்க இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இது தலையோட அப்பியரன்ஸ்க்காகவே வந்து பார்த்தா கெஸ்ட் ரோல்ல வராரு ஏற்கனவே உல்லாஸ் அப்படின்ற படத்தை வந்து பார்த்தா தலையை வச்சு தயாரிச்சவரும் இவரே கூட சோ அதனால வந்து பார்த்தா 90% இவர் வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இது எல்லாத்தை விட மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் என்னன்னு பார்த்தா கடந்த 2 டேஸாவே தந்தில இருந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டாரு பயங்கர பரபரப்பா வந்து பார்த்தா ஒரு நியூஸ் வந்து பேசப்படுது அது மட்டும் இல்லாம அவரே வந்து நிறைய வந்து பார்த்தா வீடியோஸ் வந்து வெளியிட்டாரு சோ இதற்கு மத்தியில வந்து பார்த்தா இந்த ஒரு பூஜையில வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டேக்கும் மாலை போட்டு அவரே வந்து ஒரு கேரக்டரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க சோ அவரை வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அவரை பத்தி பேசணும்னா நிறைய பொது உடைமை பேசுவாரு நிறைய விஷயங்கள் வந்து அவரோட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினையா தான் இருக்கும் அவரோட கேள்விகள் கேட்குறது எல்லாமே சோ அவர் வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்குதோ இல்லையோ படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஏதாவது கதையில வந்து பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கேரக்டர் இருக்குமோ இல்ல அவரோட கதை ஏதாவது இதுல வந்து எழுதியிருப்பாரு இல்ல ஏதாவது வசனங்கள் எழுதியிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்க தோணுது சோ ஒருவேளை தல படத்துல நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் தரல இருந்தா தந்தி டிவில இருந்து இவர் ரிசைன் பண்ணிருப்பாரு அப்படின்ற பக்கத்துல வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க எனிவே வந்து பார்த்தா ரங்கராஜ் பாண்டே தலையோட படத்துல வந்து அறிமுகமாவதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷம் தல ரசிகர்களுக்கு ரங்கராஜ் பாண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல வந்து அமைக்கப்படுறாரு அதுக்கு வந்து தலை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து குறிப்பா ஜனவரி மாசம் தான் ஷூட்டிங் வந்து போறாங்க பட் பூஜை வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமா இல்லாம மிக எளிமையா வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே பூஜையோட ஸ்டில்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தலையை பற்றி வரும் தலையோட விசுவாசத்தை பத்தி வரும் தலை 59 பத்தி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க